அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் குருவிநத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் ஞானசேகரன். இவருக்கு வயசு 42 ஆகுது. இவரோட மனைவி பேர் சலைத்ராணி. இவங்களுக்கு வயசு 38 ஆகுது. இவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. மூத்த பொண்ணுக்கு வயசு 15 ஆகுது. ரெண்டாவது பொண்ணுக்கு வயசு 14 ஆகுது. ரொம்ப நல்ல ஃபேமிலி. இந்த ஞானசேகர் டெய்லி நைட்டு தன்னோட ஆட்டோ எடுத்துகிட்டு தூத்துக்குடி மார்க்கெட்டுக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு இங்கே அவங்க ஏரியாவில் இந்த பசுவந்தனை கிராமம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மீனை ரீட்டைல் வைப்பார் தன்னோட 2 வீலர்லேயே. இந்த மாதிரி டெய்லி மீன் வியாபாரம் பார்த்துக்கிட்டு தன்னோட குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. தன்னோட ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கிறாரு. தன்னோட 2 பொண்ணுங்களையும் நல்லா படிக்க வச்சுட்ருக்காரு. இந்த மாதிரி குடும்பத்தை ரொம்ப பொறுப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஞானசேகரன் ஒரு நாள் நைட்டில் 2 வீலரில் வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி 2 வீலரில் வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னாடி ஒரு சுமோ இடிக்குது. ஸோ ஆக்சிடென்ட் ஆன உடனே சுமோ அந்த இடத்துல எஸ்கேப் ஆகிட்டாங்க. இந்த ஞானசேகரன் கீழே விழுந்த நபருக்கு பெருசாக அடிப்படலை, சும்மா லேசான காயந்தான் இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு தன்னோட ஒய்ஃபுக்கிட்டையும் குழந்தைங்கள்ட்டையும் சொல்கிறாரு. சொன்னோடனே இதை கேட்ட ஃபேமிலி ரொம்பவே அழுதுட்டாங்க. அதாவது இந்த மாதிரி குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடியது இவர் ஒருத்தர் தான் குடும்பத்தை பார்த்துக்கிறாரு. இவரும் இல்லைன்னா என்ன ஆகுறது, இந்த மாதிரி விபத்தாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கும் பெரிய காயம் இல்லை, சின்ன காயம் அப்படின்றதுனால திரும்ப அவர் மீன் வியாபாரத்துக்கு ரெகுலராக போக ஆரம்பிச்சிருக்காரு. அக்டோபர் 15 2022 அன்னைக்கு அந்த அச்சங்குளம் அப்படின்ற பகுதியில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே புகை மூட்டமாக இருந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாரும் காலையில் பார்த்துட்டு என்ன புகை வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கிட்ட போய் பார்க்குறாங்க. பார்த்தாக்க ஏதோ ஒரு ஆலம் எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ இந்த பார்த்த அந்த பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக போலீஸுக்கு இந்த பசுவந்தனை போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் டேரெக்டாக ஸ்பாட்டுக்கு பார்க்குறாங்க. இது ஒரு ஆணோட சடலம் அப்படின்னு சொல்லி கிளியராக தெரியுது. ஆனால் இது யாரோட சடலம், இங்கே செஞ்சிட்ருக்கு என்னன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஏதாவது ரீசெண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக விசாரித்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆணம் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராம மக்களுக்கும் தெரியுது. அந்த மாதிரி தெரியும் போது குருவிநத்தம் பகுதியை சேர்ந்த ஞானசேகர் அப்படின்றவர் நைட்டு போன மனுஷன் திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஞானசேகராக இருக்குமோ அப்படின்ற பயத்தோட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஃபேமிலிக்கே ஒரு ஷாக். என்ன அப்படின்னா எரிஞ்சிட்ருக்கிறது வேறு யாரும் இல்லை, அந்த ஞானசேகர் தான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இதை பார்த்து அவரோட ஒய்ஃப் சலைத்ராணியாக இருக்கட்டும், அவங்களோட 2 பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கதறி துடிச்சு அழுகுறாங்க. ஸோ இது மாதிரி அப்பா தன்னை விட்டு போயிட்டாரு, இவ்வளோ நாளாக பாசமாக பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு பொண்ணுங்கள்லாம் அந்தளவுக்கு அழுதுகிட்டு இருக்காங்க. இது யாரோட பாடின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் பாடியை தூத்துக்குடி ஜிஹெச்சுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்சுருக்காங்க. அனுப்பிட்டு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படி இவர் இறந்தார், யார் கொலை பண்ணாங்க, ஏதாவது ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஏதாவது பகை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கிட்டேருந்தே விசாரிக்கிறாங்க. ஏன்னா ஃபேமிலியிலேருந்து எப்போ இவர் காணாமல் போனார், எப்படி காணாமல் போனார், போனவர் திரும்ப ஃபோன் பண்ணாரா என்னன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக விசாரிக்கிறாங்க. அவங்களோட ஒய்ஃபு சலைத்ராணிக்கிட்டையும் அவங்களோட 2 பொண்ணுன்னு சொல்லி 3 பேர்த்துக்கிட்டையும் தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி 3 பேர்கிட்டையும் தனித்தனியாக விசாரிக்கும் போது சில விஷயங்கள் போலீஸுக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னா 3 பேருமே கரெக்டாக எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை. மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க. ஃபேஸில் ஒரு பதட்டம் பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தடுமாற்றம் இருக்குது. எதையோ மறைச்சு பேசுகிறாங்கன்னு சொல்லி போலீஸுக்கு கிளியராக தெரியுது. ஸோ விசாரிக்க வேண்டிய விதத்தில் போலீஸ் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி விசாரிக்கும்போது பல உண்மைகள் வெளியில் வர ஆரம்பிக்குது. இந்த ஞானசேகர் மீன் வியாபாரம் பார்த்துக்கிட்டு தன்னோட குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்கும்போது நைட்டு போயிட்டு தூத்துக்குடி போயிட்டு மீன் எடுத்துகிட்டு வருவார். திரும்ப காலையில் 2 வீலரில் ரீட்டைலில் இந்த ஏரியா மக்களுக்கு விற்பார். இந்த மாதிரி இவரோட லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது அதே பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்கின்ற கருப்பசாமி அப்படின்ற ஒரு 24 வயசு நபர் அந்த ஏரியாவில் தான் இருக்கார். அவர் மரப்பட்டறை வச்சுருக்காரு. இவரோட கடைக்கு தேவையான இந்த ஜாமான்லாம் வாங்குறதுக்கு அடிக்கடி இந்த ஞானசேகரோட ஆட்டோ வாடகைக்கு எடுத்துகிட்டு போவார். இவர் சப்போஸ் ஆளே இல்லை அப்படின்னாலும் அவங்க ஒய்ஃப் சலைத்ராணிகிட்ட போயிட்டு சாவி வாங்கிட்டு இவரே ஆட்டோ எடுத்துகிட்டு போவார். இந்த மாதிரி அடிக்கடி எடுத்துகிட்டு இருப்பார். ஏன்னா ஒரே ஏரியா அப்படிங்கிறதுனால பழக்கம் இருக்கிறதுனால தன்னோட ஆட்டோ இவர் தைரியமாக கொடுப்பார். ஞானசேகரும் அவரும் எடுத்துகிட்டு போயிட்டு தன்னோட கடைக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவார். இந்த மாதிரியே நாட்கள் போய்கிட்டே இருக்கும்போது இந்த கருப்பசாமி என்ன பண்ணுறாருன்னா சாவி வாங்க போகும்போதெல்லாம் அந்த சலைத்ராணியை பார்க்கும்போது இவருக்கு பிடிச்சி போயிடுது. பிடிச்சி போன அந்த கருப்பசாமி என்ன பண்ணுறாருன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னோட காதலை சலைத்ராணிகிட்ட சொல்கிறாரு. அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. ஸோ 2 பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தகாத உறவு ஏற்படுது. எப்போல்லாம் இந்த ஞானசேகர் மீன் வைக்க வெளில போயிட்டார் அப்படின்னாக்க இவங்க இந்த கருப்பசாமிக்கு கால் பண்ணி கூப்பிட்டு 2 பேரும் வீட்டிலே உல்லாசமாக இருக்கிறாங்க.
இந்த மாதிரி வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. இவர் சப்போஸ் நைட்டில் வந்துட்டு ஹோல்சேலில் மீன் வாங்க போயிட்டார் அப்படின்னாக்கா அப்போவும் இதே மாதிரியே சம்பவம் நடந்துகிட்ருக்கு. ஒரு நாள் வந்து இந்த ஞானசேகர் வந்து வெளில போன மனுஷன் வந்து திடீர்னு இடையிலே வந்துட்டார். வந்து அவர் வந்துட்டு வீட்டில் பார்க்குறாரு. பார்த்து அவருக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, தன்னோட மனைவி வந்து இந்த கருப்பசாமி கூட வந்துட்டு ஒன்றா இருக்கிறத நேர்லேயே பார்த்துறாரு. பார்த்து அவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. குடும்பத்துக்காக இந்த மாதிரி வந்து நம்ம வெளில போய் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், ஒய்ஃப் இந்த மாதிரி தடமாறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமாக திட்டி 2 பேரையும் அடித்து அந்த கருப்பசாமி வந்துட்டு இனிமேல் வந்து நீ எங்கள் வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு ஒய்ஃபை வந்து கண்டிச்சிருக்காரு. ஒய்ஃபை வந்துட்டு கண்டிச்சதோடு விட்டுட்டார். மற்றபடி நீ வீட்டை விட்டு போன்னு சொல்கிறதையோ இல்லை டைவர்ஸ் பண்ணுறதையோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னாக்க, இவங்கள நம்பி 2 பொண்ணுங்களும் இருக்காங்க. ஸோ பொண்ணுங்களோட எதிர்காலத்துக்காக அவர் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு விட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பசாமிக்கு இன்னொரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. சரியாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இதே சலைத்திரனை என்ன பண்ணுறாங்கன்னா, வேற ஒரு நபரோட வந்துட்டு தகாத உறவில் இருக்காங்க. இந்த மாதிரி தகாத உறவு கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே தனக்கு ஹஸ்பண்டும் தேவையில்லை, என்னோடய பொண்ணுங்களும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரோட வந்து வீட்டை விட்டே ஓடிட்டாங்க. ஸோ இந்த ஞானசேகர் தான் வந்துட்டு ஒரு வழியாக கண்டுபிடிச்சி தன்னோட ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு வந்தார். ஏன்னா 2 பொண்ணுங்களுக்காக என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த மாதிரியே உங்கள் லைஃப் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஞானசேகரனோட ஃபஸ்ட்டு பொண்ணை வந்துட்டு இந்த கருப்பசாமி வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த சம்பவம் வீட்டில் யாருக்குமே தெரியாது. ஆனால் என்ன பண்ணியிருக்காரு இந்த கருப்பசாமினாக்க, வீட்டில் ஞானசேகரன் ஒய்ஃப் 2 பேரும் இல்லை அப்படின்னாக்க வீட்டில் வந்துட்டு இந்த பொண்ணோட வந்துட்டு தகாத உறவில் இருந்துகிட்ருக்காரு. பொண்ணு வந்து வீட்டில் இல்லை அப்படின்னாக்க அவங்க அம்மாவோட வந்து உறவில் இருந்திருக்காரு. அவங்க அம்மா வந்து சப்போஸ் வீட்டில் இல்லைன்னா பொண்ணு கூட உறவுலன்னு சொல்லி 2 பேரோடும் மாற்றி உறவில் இருந்துகிட்ருக்காரு இந்த கருப்பசாமி. இதை பார்த்த சலைத்திராணி என்ன பண்ணுறாங்கன்னா, என் கூட பழகிக்கிட்டு என் பொண்ணை வந்து லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க அந்த கருப்பசாமியை. ஆனால் திட்டும்போது இந்த கருப்பசாமி ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, சப்போஸ் எனக்கு கல்யாணம் வேறு பக்கம் நடந்தது அப்படின்னாக்க நம்ம 2 பேரும் டச்சில் இல்லாமல் போயிடுவோம். அதனால் ஓம் பொண்ணே நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னாக்க நம்ம லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்கிறாரு. தான் பொண்ணோட எதிர்காலம் வந்து நாசமாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சலைத்திராணி ஓகே பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம பொண்ணே இவன் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா நம்மளோட எப்போவுமே வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓகே பண்ணுறாங்க. இப்போ இந்த கள்ளக்காதல் ஒரு பக்கம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. தன்னோட பொண்ணோடும் வந்துட்டு இவன் வந்து உறவில் இருந்துகிட்ருக்கான். இந்த சம்பவம் வந்துட்டு ஒரு வழியாக வந்து ஞானசேகருக்கு வந்து தெரிய வருது. ஞானசேகருக்கு தெரிஞ்ச உடனே பயங்கர கோவப்படுறாரு. ஏற்கனவே வந்து ஒய்ஃபோட இருந்ததையும் பார்த்துட்டாரு. இப்போ பெத்த பொண்ணே வந்து இவன் ஏமாற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு ஒய்ஃபையும் கண்டிக்கிறாரு, பொண்ணையும் கண்டிக்கிறாரு, இந்த கருப்பசாமியும் கண்டித்து இனிமே எப்போவுமே எங்கள் வீட்டு பக்கமே வந்துடாதுன்னு சொல்லி விரட்டி விடுறாரு. இப்போ இந்த சலைத்திராணிக்கு ஒரு விஷயம் தோணுது. இந்த சம்பவம் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம வீட்டு பக்கமே வந்து கருப்பசாமியை விடமாட்டாருன்னு சொல்லி கிளியராக தெரியுது. அதனால் நம்ம கள்ளக்காதலுக்கு இடையூறுதலாக இருக்கிறது யார் அப்படின்னாக்கா ஹஸ்பண்டு தான் இருக்கார். இவரே இல்லைன்னா நம்ம கள்ளக்காதலுக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறதுக்காக தான் பொண்ணை வந்து பிரைன் வாஷ் பண்ணுறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்பா இருக்க வரைக்கும் உன்னை வந்து சேர விட மாட்டாருமா, அவர் வந்து கல்யாணத்துக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார், அப்பா இருந்தார்னா நீ அவனோட வந்து மேரேஜ் பண்ண முடியாது, வேறு யாருக்கோ தான் அவனை வந்து மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க, அதனால் அப்பாவை வந்து கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்கிறாங்க. இதை கேட்ட பெத்த பொண்ணு வந்துட்டு அப்பாவை கொலை பண்ணுறதா அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை, எனக்கு கருப்பசாமி வேணும் அவ்வளோதானே தவிர அப்பா இருந்தால் எனக்கு என்ன இல்லைன்னா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த திட்டத்துக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. ஃபைனலாக வந்துட்டு இந்த கருப்பசாமியும் இந்த சலைத்திராணி அவங்களோட பொண்ணுன்னு சொல்லி 3 பேரும் வந்துட்டு இந்த ஞானசேகரை வந்து கொலை பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் தீட்டுறாங்க. இந்த மாதிரி திட்டம் தீட்டும்போது பயங்கரமாக வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நார்மலாக வந்து நம்ம கொலை பண்ணணும் அப்படின்னாக்க ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணி இவர் வந்து 2 வீலரில் போகிறத வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க முன்கூட்டியே. எங்கே போகிறாரு, எத்தனை மணிக்கு எங்கே வருவாருன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் வந்துட்டு இந்த கருப்பசாமிக்கு வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி வந்து ஞானசேகர் வந்து 2 வீலரில் அன்டயத்தில் வந்துட்டு இருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கருப்பசாமியோட ஒரு சுமோ எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஞானசேகர் வந்து காரில் வந்து பயங்கரமாக இடிக்கிறாங்க. இடித்த உடனே அவர் வந்து கீழே விழுந்துடுறாரு. ஆனால் விழுந்த நபருக்கு வந்து அதிர்ஷ்டவசமாக வந்துட்டு பெரிய காயம் எதுவும் இல்லை, லேசான காயம்தான். அந்த சுமோவை எடுத்துகிட்டு இந்த கருப்பசாமி வந்து ஒரு எஸ்கேப் ஆகிடுறாரு. ஏன்னா இடித்தது யாருன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்துட்டு இவர் வந்து சொல்கிறார் நடந்த விஷயத்தை, இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு. ஸோ அதை கேட்ட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கதறி அழுகுறாங்க, உங்களுக்கே இது மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பண்ணினது எல்லாமே ஒரு நாடகம், இவங்க தான் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 3 பேரும் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் இவர் எஸ்கேப் ஆகிட்டார். நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் எஸ்கேப்பே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல தீவிரமாக யோசித்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அது என்ன பிளான் அப்படின்னாக்க, அக்டோபர் 14 2022 அன்றைக்கி நைட் வந்து அவர் சாப்பிடும்போது
அந்த சாப்பாட்டில் வந்து அவங்களோட ஒய்ஃபு என்ன பண்ணுறாங்கன்னா தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஞானசேகரும் வந்துட்டு தூக்க மாத்திரை கலந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாரு. இவர் தூங்கினதுக்கப்புறம் இந்த கள்ளக்காதலன் இருக்கான் இல்லையா கருப்பசாமி, அவனுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவனும் வந்துட்டு நைட்டு வந்து இவங்க வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ இந்த கருப்பசாமி, சலைத்ராணி, அவங்க பொண்ணு 3 பேரும் வந்துட்டு ஸ்பாட்டில் இருக்காங்க. அவங்க அப்பா வந்து தூங்கிட்டு இருக்காரு, அதாவது ஞானசேகர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கிற மனுஷனை வந்துட்டு வாயை பொத்தி ஒரு இரும்பு ராடு எடுத்து தலையில் வந்து பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே அந்த இடத்துலேயே வந்துட்டு அவர் கத்துறாரு. ஆனால் கத்த விடாமல் வாயை பொத்திட்டாங்க. அடுத்தது என்ன நடக்குதுன்னா, இந்த கள்ளக்காதலன் இருக்கான் இல்லையா கருப்பசாமி, அவன் வந்துட்டு அருவாள் எடுத்து மாதிரியாக வந்துட்டு வெட்டிடுறான். வெட்டின உடனே அந்த இடத்துல வந்து ஸ்பாட்லேயே வந்து இறந்து போயிடுறாரு. அந்த 15 வயசு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு இந்த மாதிரி மனசு வந்துச்சுன்னு சொல்லி சுத்தமாக தெரியல. பெத்த அப்பா வந்துட்டு இது மாதிரி இறந்து போகிறாரு, கண்ணு முன்னாடி இறந்து போகிறாரு. அதை வந்து சகிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு காதல் வெறி இருந்திருக்கான்னு சொல்லி சுத்தமாக தெரியல. அவர் அந்த இடத்துல இறந்து போனதுக்கப்புறம் 3 பேருமே வந்து திரும்பவும் பிளான் பண்ணி பாடியை வந்து யாருக்கும் தெரியாமல் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாடியை வந்து ஒரு சாக்கில் போட்டு கட்டிடுறாங்க. சாக்கில் போட்டு கட்டி அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஸ்மோர்க்கில் அந்த காரில் வச்சுட்டு டைரெக்டாக போயிட்டு அச்சங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் வந்துட்டு தூக்கி போட்டு அங்கேயே வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுறாங்க. நைட் டைம் அப்படிங்கிறதுனால யாருக்கும் தெரியல. காலையில் தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு புகை மூட்டமாகவே இருக்கவும் பொதுமக்கள் வந்து அதை பார்த்துட்டு ஏதோ ஒரு சடலம் எறிகிறது கிளியராக தெரிஞ்சதுக்கப்புறம் போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்துட்டு இந்த சலைத்ராணியாக இருக்கட்டும், அவங்களோட 15 வயசு பொண்ணு, இந்த கருப்பசாமின்னு சொல்லி 3 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. இந்த கேஸில் இந்த ஞானசேகர் பண்ணின தவறு என்ன? அதாவது தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னோட பொண்ணுங்கள்லாம் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டும் பகலும் பார்க்காம இந்த மாதிரி மீன் வியாபாரம் பார்த்துட்டு குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு. அப்படி பார்த்துக்கிட்ட மனுஷனுக்கு பரிசு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபும் பொண்ணும் சேர்ந்து அருமையான பரிசாக கொடுத்துருக்காங்க. இந்திய தண்டனை சட்டத்தில் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு தண்டனையும் 18 வயசு கம்மியாக இருந்தால் ஒரு தண்டனை வந்து ஆக்சுவலாக கொடுத்துட்ருக்காங்க. அதை வந்து வயசை வந்து ரொம்ப கம்மி பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னாக்க இப்போ இந்த 15 வயசு பொண்ணு பண்ணின காரியம் வந்துட்டு தவறாக, அதாவது புரியாமல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நல்லா தெரிஞ்சு நல்லா பக்கா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த மாதிரியான சம்பவத்தில் வந்துட்டு இவங்களெல்லாம் வந்துட்டு சிறார் அப்படிங்கிற லிஸ்ட்லேயே ஆக்சுவலாக கொண்டுட்டு வரக்கூடாது. அதனால் குற்றத்தை பொறுத்து அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறது கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா 18 வயசு கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா பல குற்றங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் ஏஜை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட இந்த கருப்பசாமி, அதே மாதிரி சலைத்ராணியாக இருக்கட்டும், அவங்களோட 15 வயசு பொண்ணை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.